இயேசுவின் வாசமும் சுவாசமும் நிறைந்த கலிலேய காற்று நம் வாழ்வை நலன்களால் நிரப்புகிறது. So you're the Messiah, are you? Prove it by saving yourself and us too while you're at it. Don't you fear God, even when you are dying? We deserve to die for our evil deeds, but this man hasn't done anything wrong. Jesus, remember me when you come into your kingdom. I assure you, today you will be with me in paradise. தோழர்கள் அனைவருக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் திருப்பெயர் வாழ்த்துக்கள். சிலுவையில் இயேசு மொழிந்த இரண்டாம் திருமொழி லூக்கா நற்செய்தி நூல் 23 அதிகாரம் 43 திருவாசகம். நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். கடலைமொழி மன்றாடுவோம். இயேசுவே, சிலுவையில் வலியோடு மொழிந்த அந்த வார்த்தையை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள இந்த பொழுது எங்களுக்கு அருள் புரியட்டும். இயேசுவின் வழியாக கேட்கிறோம் அன்பு கடவுளே, ஆமென். விண்ணப்பத்திற்கு விடை கிடைத்த வார்த்தை, கல்வனின் வினாக்களுக்கு விடை கொடுக்கப்பட்ட வார்த்தை. என்ன வினா எழுப்புகிறார்? 4 வினாக்கள் எழுப்பப்படுகிறது. நீ கடவுளுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று முதல் வினா. அப்படியானால் அந்த கள்ளன் பயப்பட தொடங்கிவிட்டான் என்ற அர்த்தம். இரண்டாவது கேள்வி, நாமோ நியாயப்படி தண்டிக்கிறோம். தன்னைத்தானே அறிந்து யோசிக்கின்ற கள்ளனின் இரண்டாம் விண்ணப்பம். இவரோ தகாத ஒன்றும் நடைபெற்றது இல்லையே. தன்னை சுய பரிசோதனை செய்து மீண்டும் விண்ணப்பிக்கிற மூன்றாம் கேள்வி, என்னை நினைத்தருளும். எதிர்காலத்திற்கான நம்பிக்கைக்கு வைக்கின்ற விண்ணப்பம். இந்த 4 விண்ணப்பத்தை இந்த கள்ளன் முன்னிறுத்துகிறான். லூக்கா நற்செய்தி நூலிலே இன்று என்கிற வாசகம் மிக முக்கிய அழுத்தம் பெறுவதாக சொல்லப்படுகிறது. லூக்கா 2 அதிகாரம் 11 வாசகத்திலே இன்று கர்த்தராகிய கிறிஸ்து பிறக்க பற்றி சொல்லப்படுகிறது. இன்று கோடாரி வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று வேத வாக்கியம் நிறைவேறியது. இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்கிற இந்த இன்று என்பது மிக அழுத்தம் தருகிற செய்தியாக இந்த லூக்காவில் அழுத்தம் பெறுவதை நாம் பார்க்கலாம். முதல் திருமொழியிலே பொது மன்னிப்பு வழங்கின இயேசு கிறிஸ்து இரண்டாம் திருமொழியில் தனி மனிதனுக்கு அழைப்பையும் மன்னிப்பையும் வழங்குவதை பார்க்கலாம். காலையில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்ட குற்றவாளி மாலையில் விண்ணரசில் நிலைநிறுத்தப்படுகிற விருந்தாளியாய் மாறுகிறது தான் இந்த வார்த்தையின் அர்த்தம் புதிந்ததாய் அமைகிறது. 2 கல்வர்கள். கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே 2 கல்வர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் யூத பாரம்பரியத்திலே அல்லது யூத பார்வையிலே 3 கள்ளர்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவையும் கள்ளராக தான் பார்க்கிறார். 3 கள்ளர்களில் ஒருவராய், கல்வர்களில் ஒருவராய் என்று மார்க்கு 14 அதிகாரம் 48 சொல்லப்படும். கல்வர்களில் ஒருவராய் அவர் தொங்கினார் என்கிற அமைச்சை. யார் இந்த கள்ளர்? சமூக அரசியல் சார்ந்து கொஞ்சம் பின்னணியத்தோடு பார்க்க போனால் இவர்கள் கள்ளர்களா அல்லது தீவிரவாதிகளா அல்லது பயங்கரவாதிகளா அல்லது போராளிகளா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். வன்முறையை எதிர்க்கிறவர்கள், வன்முறைக்கு காரணமாயிருக்கிறவர்கள், வன்முறையை தூண்டிவிடுபவர்கள், வன்முறையை தீர்த்து வைப்பவர்கள் என்று பல்வேறு ஆட்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாமே பொருந்துவதாக அமைகிறது. சூழல் அந்தியோகி எபிபனஸ் காலம், கிரேக்க அரசர்கள், கிரேக்க சாம்ராஜ்யம் மிகவும் கொடிக்கட்டி பறந்த காலகட்டம். யூதர்கள் நாட்டிலே
ரோமானியர்களின் ஆட்சி கொழுந்து விட்டு ஏறுகிற இந்த சூழலிலே தான் இந்த கள்ளர்கள் அதிகமாய் இருப்பதை காண முடிகிறது. பரபாசை விடுதலை செய்யுங்கள் என்று நாம் பார்ப்போம். இயேசுவை கூட விடுங்க, சிலுவையில் அரைஞ்சிருங்க, ஆனால் பரபாசை விடுதலை செய். அவரும் ஒரு கல்வனாய், ஒரு போராளியாய் இந்த காலகட்டங்களிலே சூழலே அமைக்கப்படுகிறது. இப்படி பல கல்வர்கள் அல்லது போராளிகளைப் போலத்தான் அதிகமாய் அந்த காலகட்டத்திலே ரோம பேரரசிலே இருப்பதை காணும். யார் இவர்கள்? ஏன் ரோம பேரரசிலே இவ்வளவு பேர் தீவிரவாதிகளாகவும் போராளிகளாகவும் கல்வர்களாகவும் மாறினார்கள் என்றால் மிக முக்கியமான 3 காரியங்கள் உண்டு. ஒன்று, எல்லாம் எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பது ரோம அரசின் மிகப்பெரிய தாரக மந்திரமாக இருக்கு. எல்லாம் பாதுகாப்பா இருக்குதுங்க. ரோம பேரரசுல எல்லாரும் மகிழ்ச்சியா வாழலாம். ரோம பேரரசில் சட்டம் ஒழுங்கு சரியாய் கடைபிடிக்கப்படுகிறது என்கிறது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு வலியுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதனை சொல்லுவதிலே ரோமானியர்கள் கௌரவமாக நினைத்தார்கள். முழு அமைதி, முழு சமாதானமாக இருக்கிறது, இதுவே கட்டுப்பாட்டில் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. கொடுமைகளை மிக அதிகமாய் கொடுக்கப்பட்டு பயமுறுத்தி எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிற சூழல், இதைத்தான் அமைதி என்று சொல்லப்படுகிறது. ஃபாக்ஸ் ரொமானா என்று சொல்லப்படுகிறது. ரோமன் பீஸ் என்று அதை சொல்லுகிறார்கள். ரோம நாடு முழுவதும் அமைதியாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை என்று. இந்த போலியான அமைதி என்பதை உணர்ந்தவர்கள் தான் போராளிகளாக மாறுகிறார்கள். இப்படி கட்டுப்படுத்தி இதுதான் அமைதி, இதுதான் சமாதானம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் மீது கொடுமைகளை ஏவி விட்டு பயந்து இருப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறவர்கள் தான் தீவிரவாதிகளாக மாறுகிறதை பார்க்கலாம். இந்த அமைதியை பற்றி போராளிகளை உருவாக்குவதற்கு மக்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அக்ரோன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். தினந்தோறும் வாரந்தோறும் புதிய விளையாட்டுகளை வைத்துக் கொண்டே இருப்பார்கள். மக்கள் அந்த விளையாட்டுகளை பற்றி பேசுவதும் அதை பற்றி போய் பார்ப்பதுமாக இருப்பேமே தவிர இந்த அட்டுழியங்களை பற்றி யோசிக்க கூடாது என்கிற ஒரு சூழல். சில ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறது. நாம் சில டிவியில் நியூஸ் சேனல் பார்ப்போம். இந்த நியூஸ் சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 4-5 நியூஸ் ஒன்னா வரும். ஒரு அம்மா நியூஸ் வாசித்துக் கொண்டிருப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கும். கீழே அதற்கு காது கேளாதவர்களுக்கான செய்தியும் ஓடிக்கொண்டிருக்கும். முக்கிய செய்தி என்று ஒரு செய்தி அது கீழே ஓடும். அதுக்கு கீழே மாவட்ட செய்திகள் ஓடும். மேல தலையங்கத்தில் பார்த்தீங்கன்னா தலையங்க செய்தி அப்படின்னு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு காணல பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் ஓடிக்கொண்டிருக்கும். இதுல எந்த செய்தி நமக்கு உள்வாங்கப்படும்? ஒரு செய்தி கூட நமக்கு உள்ள போகாது. எந்த செய்தியும் உள்ளே போய்விடக்கூடாது என்பதற்காகவே இப்படி திட்டமிட்டு நுகர்வு கலாச்சாரம் நம்ம நகர்த்துகிறது. இப்படித்தான் ரோம பேரரசிலே அட்டுழியங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஆனால் விளையாட்டுகளும் மட்டுமாய் கொடுத்து அவர்களை அந்த பக்கம் திரும்ப விடாத பொழுது அறிவு சார்ந்தவர்கள் போராளிகளாய் தீவிரவாதிகளாய் மாறுகிறார்கள். 2வது சூழலிலே இந்த ரோம பேரரசு சொல்கிற செய்தி சாமானிய மக்களின் வளங்களை சுரண்டுகிறவர்களாய் இருக்கிறார். ரோம பேரரசிலே 2வதாக செய்யப்படுகிற அட்டுழியம் சாமானிய மக்களின் வளங்களை சுரண்டுவது. எல்லாவற்றின் மீதும் வரி போட்டு வரி வாங்கி கொண்டே இருப்பார். எதை செய்தாலும் அதற்கு வரி கட்ட வேண்டும். எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால் நிலத்திலே விதை விதைப்பதற்கு வரி கட்ட வேண்டும், அதை அறுப்பதற்கு வரி கட்ட வேண்டும், அதை ஏற்றி விற்கும் பொழுது வரி கட்ட வேண்டும், விற்று பணம் வாங்கின பிறகு அதற்கும் வரி கட்ட வேண்டும். இப்படி எல்லாவற்றிற்கும் வரி மீது வரி போட்டு 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 மக்களின் எல்லா வளங்களையும் சுரண்டி அவர்களை ஏழ்மையாக்கி கொண்டிருக்கிறார்கள். சொந்த மக்கள், பூர்வீக குடிகள், மண்ணின் மக்களின் மீது வரிகள் திணிக்கப்பட்டுவதனால் அவர்கள் பொங்கி எழுகிறார்கள். அரசன் மீது கோபம் கொள்ளுகிறார்கள். அவர்கள் கள்வராக தீவிரவாதிகளாக மாறுகிறார்கள். அதில் ஒரு எடுகாலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் சகைவை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் அதுதான். அதனால்தான் சகைவை பாவி என்று சொல்லுகிறார்கள். சொந்த மண்ணின் மகன், ஆனால் அயல் நாட்டினருக்கு நம்முடைய வரிகளை வாங்கி கொடுக்கிறாரே என்கிற கோபம். அதனால்தான் சகைவை யார் வீட்டிலும் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் பல நேரங்களில் சகையை குள்ளமாய் இருப்பதனால் தான் மரத்தின் மீது ஏறினான் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. வரி வசூல் செய்வதனால் எப்பொழுதுமே அவரிடத்தில் 2 போர் வீரர்கள் கூடவே இருப்பார்கள். ஏனென்றால் அந்த கஜனாவிலே அந்த பணத்தை சேர்க்கும் வரை அவர்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். வரி வாங்கும் போது கூட ஏமாற்றி விடுகிறானா என்பதை பார்ப்பதற்காக போர் வீரர்கள் கூடவே இருப்பார்கள். அவர்கள் யாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக இயேசுவை தேடி ஓடி மரத்தின் மீது ஏறுகிறார்.
குள்ளமாய் இருப்பதால் மட்டுமல்ல, இப்படி கஜானாவிற்கு கொண்டு போகின்ற வழியிலே அந்த பணங்களை கொள்ளையடிக்கிறவர்களும் அந்த காலகட்டத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் தான் கள்ளர்களாக, அப்படி ஒரு கொள்ளையன் தான் பரபாஸ் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான், இப்படிப்பட்ட போராட்டங்களைத்தான் வருகிறவர்களை, சொந்த மண்ணின் மக்களை தீவிரவாதிகளாக, போராளிகளாக, கள்ளர்களாக சித்தரிக்கிறார். அப்படி ஒரு மறு நிகழ்ச்சி தான் ஆலய சுத்திகரிப்பு. சொந்த மக்கள் ஆலயத்திற்குள்ளே சென்று கடவுளை வழிபட முடியாமல் ஆலயத்தை சுற்றிலும் வரி வசூலிக்கிறவர்களும் வியாபாரிகளும் இருக்கும் பொழுது இயேசு அவரை விரட்டி அடிக்கிறார். இயேசுவையும் அதனால் தான் ஒரு போராளியாய், தீவிரவாதியாய் இந்த சிலுவையிலே கல்லனாகவும் வைக்கப்பட்டிருப்பதை காணலாம். மூன்றாவதாய், இந்த ரோம போரரசு செய்த அட்டுழியங்களிலே புரட்சி செய்பவரை இரும்பு கரம் கொண்டு அடக்குகிற சூழலை ஏற்படுத்துகிறது. யாரெல்லாம் பேரரசை, அவர் கொடுக்கிற கொள்கையை எதிர்க்கிறார்களோ அவர்களை அடக்கி சிறையில் தள்ளுவதும் சிலுவையில் அடைவதுமாய் இவருடைய வழக்கமாக இருக்கிறது. இவர்களுக்கு சொல்லப்படுகிற பெயர் கலகக்காரர்கள், புரட்சியாளர்கள் என்று அவர்களை சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் ஒரு கூட்டம் செலோத்தியர்களாக இருக்கிறார்கள். ரோம பேரரசு ஒழிந்தாக வேண்டும், மண்ணின் மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று எல்லாவற்றையும் கொள்ளையடிப்பது கூட நியாயம் என்கிற சூழலுக்குள்ளே தள்ளப்படுகிறவர்களாய் மாறுகிறார்கள். இந்த சூழலில் தான் இயேசு 2 கள்ளர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட புரட்சியாளர்களாய், தீவிரவாதிகளாய் இருந்த இருவர் தான் இயேசுவின் அருகில் இங்கே நின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் தான் விண்ணப்பிக்கிறார்கள், இவர்கள் தான் கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்புகிறார்கள். பல நேரங்களில் இன்னொரு சந்தேகம் நமக்கு வரும், மீட்கப்பட்டது வலதுபுற கல்லனா இடதுபுற கல்லனா? பல்வேறு சூழலில் நாம் சொல்லுவது வலதுபுற கல்லன் என்பது, ஆனால் தெளிவான எந்த குறிப்பும் இதற்காக இருக்காது. பாரம்பரியமாக நாம் சொல்லிக்கொண்டே வருகிறோம் வலதுபுற கல்லன் என்று மட்டுமே. இந்த கல்லனுக்கு விடை கிடைத்தது. இந்த கல்லன் தனி மனித மீட்பை பெறுகிறான். யாரிடத்தில் இந்த மீட்பை பெறுகிறார் என்றால், அரசர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? சிலுவையின் மரத்தின் உச்சிலே யூதருக்கு அரசர் என்று எழுதப்பட்டிருக்கும். ஒரு வார்த்தை, ஒரு மொழியில் அல்ல, 3 மொழியில் எழுதப்பட்டது. எபிரேயத்திலும் இருந்தது, கிரேக்கத்திலும் இருந்தது, லத்தீனிலும் இருந்தது. இந்த அரசர் என்பதை எல்லோரும் பார்க்க வேண்டும். எந்த மொழி பேசுற வந்தாலும் பாருங்கள், ஒரு அரசர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அவமானத்திற்கும் சின்னமாய் இங்கே இயேசு இருப்பதை காணலாம். எல்லோரும் இந்த அரசர் என்கிற சூழலை உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்கு. ஆனால் யூதருக்கு அரசர் என்று கிண்டலாய் பார்த்த கல்வன் மனம் மாறுகிற ஒரு சூழல் சிலுவையின் நடுவில் நடக்கிறது. கொலைக்கு கொலைதான், பழிக்கு பழிதான், போராட்டத்தின் வழித்தான் எல்லாவற்றையும் பெற முடியும் என்பது சிலுவையிலே மாறுகிறது. கொலைக்கு கொலையும் பழிக்கு பழியும் தீர்வு அல்ல என்று ஒரு கள்ளன் இயேசுவின் அருகில் மனமாறுகிற சூழல். சமாதானம் என்பது, அமைதி என்பதும் இந்த ரோமானியர்களும் ரோம் அரசும் கொடுத்ததல்ல. இந்த இயேசு காட்டுகிற அமைதியும் சமாதானம் வேறுவாக இருக்கிறது. அதுதான் இந்த உலகத்தை மீட்கும் என்பதை சிலுவை அண்டே உணர்ந்து கொள்ளுகிற கள்ளன். இன்னொரு அரசு நிச்சயம் வரும் என்பதை ஆணித்தரமாய் உணர்கிறான். அதனாலதான் சொல்றாரு, உம்முடைய அரசு வரும்பொழுது. இங்கே ஒரு அரசர் என்று சொல்லப்பட்ட ஒரு கல்வனாய் இருக்கிற இயேசுவண்டை சொல்லுகிறார், இவர் வழியாய்த்தான் ஒரு புதிய அரசு அமைக்கப்படும் என்பதை சிலுவையில் வழியோடு தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கள்ளனுக்கு புரிகிறது. இவர் மட்டுமே வாழ்வு தர முடியும் என்பதை உணர்கிற செய்தி. இதை சொல்லும் பொழுதெல்லாம் கிறிஸ்தவனுக்கு ஒரு சந்தேகம் வரும். அது எப்படி? திருமுழுக்கு எடுக்காமல், ஞானஸ்நானம் எடுக்காமல் ஒருவன் பரதேசிக்கு போக முடியும் என்கிற கேள்வி. திருமுழுக்கின் மட்டுமல்ல மீட்பு, இயேசுவின் அன்பினால் இந்த உலகத்தையே மீட்க முடியும் என்பதை இயேசு காட்டிவிட்டு செல்கிறார். திருமுழுக்கினாலும் மீட்பு உண்டு, இயேசுவின் அன்பை உணர்ந்தவர்களாலும் இந்த மீட்பை அடைய முடியும் என்பதனுடைய ஆச்சரிய அடையாளம் தான் இங்கே இருக்கிற அன்பு. அது என்ன அபிவிதமான அன்பு? அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்கும் என்பது ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கிறவர்களுக்கு விளங்குகிறது. ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளாய் அனுப்பப்படுகிறவர்கள். ஓநாய் ஆட்டை போல புல்லை தின்னும் இவரின் வழியாய், ஓநாயும் ஆடும் ஒன்றாய் படுத்துக் கொள்ளும் இவரின் வழியாய், இவர் அரசின் வழியாய் என்பதை உணர்கிற சமூகம்.
ஆடுகள் ஓநாய்களாக மாற வேண்டியதில்லை. ஆடுகள் ஆடுகளாக இருக்க வேண்டும், ஓநாய்களை ஆடுகளாய் மாற்ற வேண்டும். இதுவே ஆண்டவரின் விருப்பம், இறை திட்டம், கடவுளின் திட்டம் என்ன என்பதை மிக தெளிவாய் ஒரு கள்ளன் உணர்ந்து அறிவிக்கிறது தான் இந்த 2ஆம் திருமொழியின் அடையாளமாய் இருக்கிறது. இவன் மட்டும் மாறவில்லை, இவன் வாழ்வுக்குரிய மட்டும் மாறவில்லை, அந்த இடத்தில் இன்னொருவரும் மாறுவதை நாம் பார்க்கலாம். இப்படி எல்லாரும் சிலுவைக்குள்ளே ஒன்று இழுக்கப்பட்டவர்களாய், எல்லா மதத்தினரும், எல்லா மக்களும், எல்லா இனத்தவரும், எல்லாருக்கும் பொதுவானவர் இயேசு என்பது இந்த சிலுவை அண்டை மிகப்பெரிய ஆச்சரியமாய் கொடுத்து கொண்டே இருப்பார். இறந்த பிறகு 100க்கு அதிபதி என்று ஒருவர் வருவார். அவருடைய வேலை என்னன்னா, அவர் தான் சிலுவையில் இயேசுவை எப்படி அடிக்கணும், எப்படி தூக்கி நிறுத்தணும், எத்தனை வகையான ஆணி வைக்கணும், எத்தனை சாட்டி அடிச்சாரா என்பதை செக் பண்ண வேண்டும் என்ற காவலாளர்களாக இருக்கிற என்னுடைய தலைமை பொறுப்பாளி. தூக்கு, நிறுத்து, சரியாவை என்று ஒவ்வொரு நிமிடமும் அங்கேயே நின்று ஆச்சரியங்களையும் இயேசுவுக்கான எல்லா அந்த வழிகள் வேதனை கொடுத்தவனுடைய தலைமை பொறுப்பாய் இருக்கிறவர். உயிர் விட்டவுடன் லூக்கா 23ஆம் அதிகாரம் 47 சொல்லுவார், மெய்யாகவே இந்த மனிதன் நீதிபாரர் என்று சொல்லுவார். ஒரு நீதியின் அரசர் இவர்தான் என்பதை எதுவுமே தெரியாத, அவரை பற்றி அறிந்து கொள்ளாத அவர் அறிவிக்கிறதான் மிகப்பெரிய நற்செய்தியாய் இருக்கிறது. அதை தொடர்ந்து சொல்லுவார், இவன் கடவுளின் மகன் என்று சொல்லுவார். அன்று ரோம அரசிலே இருக்கிற ராஜாவை மட்டும்தான் கடவுளின் மகன், சீசரின் மகன் என்று சொல்லுவார். அதிலே அந்த நாணயத்திலே கூட கடவுளின் மகன் இவர் என்று அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டு அவருடைய உருவம் இருக்கும். அவர் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாம் அல்ல, இவரே கடவுளின் மகன் என்பதை உன்னதத்திற்கு உயர்த்தின மிகப்பெரிய செய்தித்தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கள்ளன் நற்செய்தியாளராய் மாறுகிறார். ஒரு போர் சேவகத்தின் 100க்கு அதிபதியாக இருக்கிறவர் ஊழியக்காரராய், மிஷனரியாய் மாறுகிறார். இந்த 2ஆம் திருமொழி செல்கிற செய்தி, இவர் எல்லாருக்குமானவர், இவர் எல்லாரையும் தனக்குள்ளே இழுக்கிறவர், இவர்தான் இறையரசின் அரசர், இவர் வழியாய்தான் இந்த உலகம் புதுமைகளை படைக்கும், பூக்களை பூக்க வைக்கும், வண்ணத்து பூச்சிகளை பறக்க செய்யும், வானவில்களையும் வைகரைகளையும் வர வைக்கும் என்பதை மிக தெளிவாய் அறிந்து கொண்டவன்தான் இந்த கள்ளன், இந்த 2ஆம் திருமொழியின் அடையாளம். ஆமென்.